Hey, hi, hello, welcome. நான் உங்கள் ஜிஎஸ்டி கேமிங் ஜிஎஸ்டி கேமர். ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2 ராக் ஸ்டார் கிரியேட் பண்ணலையே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த பெஸ்ட் கேம்ல இருந்து ஒரு பெஸ்ட் கேரக்டரோட ஆரிஜின் ஸ்டோரி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆர்த்தர் மார்கன் 1863 நார்த்தன் யுனைடெட் ஸ்டேட்ஸில் பிறக்கிறாரு. ஆர்த்தரோட அப்பா ஒரு ஸ்மால் டைம் கிரிமினல்னு கூட சொல்லலாம். ஆர்த்தருக்கு 11 வயசு இருக்கும்போதே ஆர்த்தரோட அப்பா ஆர்த்தர் கண்ணு முன்னாடியே இறக்குறாரு. காரணம், ஆர்த்தரோட அப்பா சட்டத்துக்கு புறம்பான வேலைகள் செஞ்சதுனாலையும் அவர் ஒரு கொள்ளை கும்பலில் இருந்த காரணத்தினாலையும் ஆர்த்தர் கண்ணு முன்னாடியே ஆர்த்தரோட அப்பா தூக்கிலிடப்படுறாங்க. ஆர்த்தரோட அப்பா இறந்ததுனால ஆர்த்தரோட அம்மாவும் இறந்துடுறாங்க கவலையிலேயே. அப்படி ஆர்த்தர் 11 வயசுலேயே ஆர்ஃபன் ஆனதும் 14வது வயசு வரைக்கும் தனியாகவே வாழ்றாரு. அப்படி தனியாக வாழும்போது வருடங்களும் போகுது. 1877 அன்னைக்கு த வேண்டர்லிண்டா கேங்கோட தலைவர் டச் ஆர்த்தரை பார்த்ததும் என்னைக்கா இருந்தாலும் இந்த பையன் நமக்கு லாயலா இருப்பான்னு நினைச்சு ஆர்த்தரை தான் கூடவே கூட்டிட்டு போயிடுறாரு டச். ஆர்த்தருக்கு எழுத, படிக்க, வேட்டையாட, அவுட்லாஸோட வாழ்க்கைக்கு ஆர்த்தரை பழக்கப்படுத்தினது எல்லாமே டச் தான். டச் ஆர்த்தரை ஒரு பாயில இருந்து மென் வரைக்கும் மோல்ட் பண்ணியிருக்காரு. ஆர்த்தர் இந்த அளவுக்கு க்ரோ ஆனதுக்கு ஒரு மெயின் ரீசன் டச்னு கூட சொல்லலாம். வேண்டர்லிண்டா கேங்ல டச்சுக்கு அப்புறம் ஹோசான்னு சொல்லி இன்னொரு கேரக்டர் இருக்கும். அவங்களுக்கு கூட ஆர்த்தர் தான் ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைம் அந்த வேண்டர்லிண்டா கேங்ல இன்னொரு கேரக்டர் மோஸ்ட் பவர்ஃபுல்லா சைடில் வளர்ந்துகிட்டே வந்தது. அவர் தான் ஜான் மாஸ்டன். ஜான் மாஸ்டனோட ஆர்ஜின் பற்றி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.